இன்றைக்கி சின்ன பேபி உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை கழுவி போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இந்த அவிய வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு அவிஞ்சு வரட்டு அதுக்கு நாங்கள் இதை ஒரு டெவல் மாதிரி செய்வோம். உருளைக்கிழங்கு அவிச்செடுத்தாச்சுது. நான் புறம்பாவை டிஷ்ஷில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ 2 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதோட 10 கிராம் பட்டர் சேர்க்க போகிறேன். இதோட கருவேப்பிலை, வந்த ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணுமெண்டா ஒரு அரை வெங்காயம் அரைப்பதத்தில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்போ ஒரு அரைப்பதத்துக்கு நாங்கள் அதை வதக்குவோம். வெங்காயம் அரைப்பதத்தில் அவிகி இருக்குல்ல, நாங்கள் இருக்குல்ல ஒரு 3 உள்ளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக வெட்டி அதையும் இதோட சேர்த்துக்கணும். நான் அடுப்பை மீடியத்தில் வச்சுருக்கேன். இருந்தால் இந்த கண்ணு கருகி வெங்காயத்தின் அந்த தன்மை அதை வாசித்த அவிஞ்ச தன்மை இல்லாமல் போகக்கூடாதுங்கிறத மீடியத்தில் தான் இருக்குது. இதை வதக்கி இதையும் சேர்த்து இப்போ வதக்குவோம். இதோட நான் ஒரு இந்த சைஸ் செரி டொமேட் 6 சேர்த்துருக்கிறேன். அதையும் போட்டு நாங்கள் இதோட கலந்து விடுவோம். எல்லாம் நல்ல அவியோன் மண்டியில் ஒரு அரைவாசி வதங்கின மாதிரி இருந்தால் காணும். இதோட நாங்கள் அவிச்சு வச்சுக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து நல்லா இருக்க இந்த எண்ணெயில் இந்த பட்டர் எல்லாம் சேர்க்குற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு நல்லா திரட்டி விடுவேன். இதோட நான் 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்க்கிறேன். தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு 1/4 தேக்கரண்டி காஷ்மீர் மிளகாத்தூள். இது 3 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதுக்கு கலந்து விடுவோம். இதோட நான் இந்த ஒரு மிளகாய் வெட்டி சேர்க்கிறேன். அதையும் சேர்த்து கலந்து விடுவோம். இதோட 1/4 தேக்கரண்டி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்ப்போம். அதோட இது மசாலா மிக்ஸ் பவுடர் ரெசிபிலாம் சேர்க்குறது. அதையும் இதோட ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்த்துக்கொள்வோம். அதோட ஒரு பிஞ்ச் அளவு பெருஞ்சீரக பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம். இதோட நான் ஒரு எப்பையும் சேர்க்குற மாதிரி ஒரு சின்ன துண்டு வெஜிடபிள் க்யூப்ஸும் சேர்க்குறேன். இதோட மாசு போடலாம், நீங்கள் மாசு கருவாடு போடலாம், நெத்தரி கருவாடு போடலாம், என்னென்றாலும் போடலாம். ஆனால் நான் இது வெஜிடபிளாக செய்கிறபடியாக நான் ஒன்றும் சேர்க்கல. இந்த மல்லி இடையில் நான் இப்போ ஸ்ப்ரிங் ஒனியன்ஸ் போட்டுட்டு உப்பு பார்த்துட்டு நாங்கள் இறக்குவோம். இவ்வளவு மசாலா தான் எல்லாம் போடணும் மட்டும் இல்லை. நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸும் மிளகுத்தூளும் போட்டாலுமே ஓகேயாக இருக்கும். பெருஞ்சீரகத்தூளும் போட்டும் செய்யலாம்.
நானும் இவ்வளோதான் செய்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நாங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு உரைப்பு எல்லாம் நல்லா இருக்குது. இனி அடுப்பு ஓப்பன் பண்ணி இதை வைக்கிறேன். சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.